இவர்களை தொடர்ந்து அன்புமணியும் வந்திருக்கிறார். இவர்களை தொடர்ந்து வேறு யாரெல்லாம் பங்கேற்க போகிறார்கள்? எப்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்க உள்ளது? நிச்சயமாக பாஜக அதிமுக அந்த தொகுதி பங்கீடை இறுதி செய்வதற்காகவே எல் முருகன், நயினா நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ், அதே போன்று ஏசி சண்முகம், ஜி கே வாசன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த கட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில்தான் அந்த கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்வதற்கான அந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அதில் பாஜகவை பொறுத்தவரையில் சுமார் 30 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்யப்படலாம் என தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பாமகவிற்கும் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதற்கான அந்த பேச்சுவார்த்தை என்பதுதான் தற்போது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் திமுகவை பொறுத்தவரையில் நேர்காணல் தொடங்கி நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதிமுக தரப்பில் அந்த தேர்தல் பணிகளை தீவிரம் காட்டி வருகிறார்கள். அதன்படிதான் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதற்கட்டமாக அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தற்போது தொடர்ச்சியாக தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறுவதாகவே தெரிவிக்கப்படுகிறது. இருந்தபோதிலும் அதற்கு அடுத்த கட்டமாக அதிமுக, பாஜக, பாமக, அமமுக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. அதற்காக தான் ஒவ்வொரு கட்சியும் அதிமுகவுடன் அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடத்த வருகிறார்கள். அதன்படிதான் அதிமுகவை பொறுத்தவரையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான தனியாக ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே அவர்கள் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்ட நிலையில்தான் தற்போது அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. இதற்காகவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக முடிக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அதன் தொடர்ச்சியாக பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அனைத்து கட்சிகளுடனுமே இன்றைய தினமே அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது முடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நந்தினி, தற்பொழுது டிடிவி தினகரனுக்கு 6 முதல் 8 தொகுதிகள் வழங்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் அதை ஏற்றுக்கொள்வாரா? அவர் தரப்பு கோரிக்கை என்னவாக இருக்கும்? நிச்சயமாக ஏற்கனவே அவர்கள் தங்களுடைய விருப்ப பட்டியலை அதிமுக தலைமையிடம் வழங்கியிருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தவரையில் 30 முதல் 35 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்யப்படலாம் என தகவல் வெளியாகி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பாமகவிற்கும் சுமார் 15 முதல் 20 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக அமமுகவை பொறுத்தவரையில் 6 முதல் 8 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்யப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் அவர்கள் ஏற்கனவே தங்களுடைய விருப்ப தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுக தேர்தல் அந்த பேச்சுவார்த்தை குழுவினரிடம் வழங்கியிருக்கிறார்கள். அனைவரும் தனித்தனியாக ஆலோசனையும் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இறுதி கட்டமாகவே தற்போது இந்த ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இது சுமூக ஆலோசனையாக இருக்க வேண்டும் என அதிமுக தலைமை அலுவலகத்திலேயே இந்த ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று அனைத்து பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாக முடிக்கப்பட்டு தொகுதி பங்கீடு என்பது இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதற்காகவே அனைத்து கட்சி தலைவர்களும் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு என்பதும் அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் இன்றைய தினமே அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் என்பது கையெழுத்திடுவதற்கான அந்த வாய்ப்புகள் என்பது அதிக அளவில் பார்க்கப்படக்கூடிய நிலையில்தான் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை தீவிரமாக மேற்கொள்ளப்படுகிறது. நந்தினி, தற்பொழுது பாமகவில் உட்கட்சி பூசல் நிலவி வரும் நிலையில் பாமக தலைவர் அன்புமணிக்கு என்ன சின்னம் வழங்க வாய்ப்புகள் இருக்கிறது? ஏனெனில் சின்னம் தொடர்பான வழக்குகளும் தற்பொழுது தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் அவருக்கு என்ன சின்னம் ஒதுக்கிட வாய்ப்புகள் இருக்கிறது? நந்தினி, நிச்சயமாக பாமகவை பொறுத்தவரையில் உட்கட்சி பிரச்சனை என்பது தீவிரமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் சின்னம் தொடர்பான வழக்குகளும் தொடர்ச்சியாக நிலுவையில் இருந்து வருகிறது. எனவே இது தொடர்பாகவும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு சின்னம் பொது சின்னம் கிடைக்காத பட்சத்தில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என அதிமுக தலைமை வலியுறுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இது தொடர்பாக ஆலோசனைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் இன்று மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் வருகை தந்திருக்கிறார். அவருடனும் இது தொடர்பான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஏற்கனவே ஏசி சண்முகத்தை பொறுத்தவரையில் தாமரை சின்னத்தில் நிற்பதாக தற்போது தெரிவித்திருக்கிறார். எனவே அது போன்ற ஏதேனும் சின்னத்தில் நிற்பார்களா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. அது குறித்தும் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு ஒப்பந்தம் என்பது இறுதி செய்யப்பட இருக்கிறது. அப்போதே எந்த சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. அந்த வகையில்தான் பாமக சார்பில் அன்புமணி ராமதாசும் தற்போது வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிக்கப்பட்டு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. முதற்கட்டமாக அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பாமக மற்றும் அமமுகவுடனும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது இன்றைய தினமே நடத்தப்பட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட இருக்கிறது. இதற்காக அதிமுக தலைமை அலுவலகத்தை சுற்றிலும் ஏராளமான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் காத்திருக்கிறது. குறிப்பாக அதிமுக நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் பாமக, அமமுக உள்ளிட்ட நிர்வாகிகளும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அரசியல் வட்டாரத்தில் இன்றைய நாள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் அதிமுக பாஜக இடையே முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டமாக தற்போது நடைபெற்று வருகிறது.